இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது லோ பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் பண்ணுங்க எவ்வளோ கெப்பாசிட்டி எவ்வளோ கேவர் கெப்பாசிட்டி போடணுன்ற பார்ப்போம். இதில் பாருங்கள் ஃபார்முலா KW இன்ட்டு tan theta 1 tan theta 2. இதில் கிலோவாட்ன்றது மேக்ஸிமம் லோட், tan theta 1 வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் பவர் ஃபேக்டர், tan theta 2 நம்ம இம்ப்ரூவ் பண்ண பவர் ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் கிலோவாட் வந்து 1000 கிலோவாட்னு வச்சுப்போம். cos theta 1 அதாவது லோ பவர் ஃபேக்டர் வந்து 0.75. நம்ம வந்து யூனிட் பவர் ஃபேக்டரையும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ எவ்வளோ KVR ஆகுதுன்னு பார்ப்போம், கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ நமக்கு கிலோவாட் வந்து 1000 கிலோவாட் தெரியும். ஆனால் tan theta வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பவர் ஃபேக்டர் வந்து cos theta தான் சொல்லுவோம். ஸோ இப்போ theta வேல்யூ இருந்தால் தான் அந்த thetaவோட வேல்யூ வந்து நம்ம டேனில் போய் அப்ளை பண்ணி tan theta கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ theta கண்டுபிடிக்கும் போது காசை வந்து இந்த பக்கம் கொண்டு போனால் காஸ் இன்வெர்ஸ் ஆகிடும். ஸோ காஸ் இன்வெர்ஸ் 0.75, அதோட வேல்யூ வந்து 41.4096. நெக்ஸ்ட் நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய பவர் ஃபேக்டர் 1, அதோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். காஸ் இன்வெர்ஸ் 1 வந்து 0. ஓகே, ஸோ இந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ணும்போது 1000 இன்ட்டு tan 41.4096 tan 0. ஸோ இதில் வந்து tan 41.4096 வேல்யூ வந்து 0.88, tan 0 வந்து 0. ஸோ 1000 இன்ட்டு 0.88 வந்து KVR 880 KVR. ஸோ நம்ம 880 KVR கெப்பாசிட்டி நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு யூனிட்டி பவர் ஃபேக்டர் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.